இதை பாருங்க சார், நல்ல வேட்டு சட்டை சார், நல்லா இருக்கும் சார். சாயெல்லாம் போவாதே. சாயம்லாம் போவாது சார். எங்க புடவை இருக்கு, வாங்கி கொடுங்க பொங்கலுக்கு. நான் எங்க போவேன் காசுக்கு? தம்பி விலைலாம் அதிகமா இல்லப்பா. தங்கச்சிக்கு புடவை இருக்குது, உனக்கு வேட்டி சட்டை இருக்குது, வாங்கிக்கப்பா. ஐயோ வாங்க கூடியா. நான் எங்க போவேன் காசுக்கு? அங்க பாருங்க ஃப்ரெண்ட் வராரு. இதெல்லாம் பண்ண வாழ்க்கையில முன்னேறிட்டு வாடா, புரிஞ்சுக்கடா. அங்க போவோம் ஃப்ரெண்டு. நான் முன்னேறின மாதிரி தான். நண்பா கடவுள் போல வந்து நிக்கிறடா என் முன்னால. கடவுள் போலியா? நான் நேரம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இன்னைக்கு வந்துட்டேன். சொல்லணும்பா, இன்னைக்கு என்ன ஓணும்? நண்பா உங்களுக்கு துணி ஓணும்னு அடம் பிடிக்கிறேன் என் பொண்டாட்டியா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? என் பொண்டாட்டிக்கு படியும் எனக்கு வேஸ்ட் சட்டை வாங்கி கொடு நண்பா. போச்சுடா, இவன் விடவே மாட்டானே. என்ன பண்ணலாம்? நண்பா நீதான் நண்பா என்ன காப்பாத்தணும், இல்ல பொண்டாட்டி என்ன தொலைச்சு கட்டுருவா. ஆனா இரு நண்பா, யோசிச்சுனுக்குறேன். நோ நோ நோ, ஒரு நிமிஷம் இருண்ணா. நான் சோகமா போயினுக்குறா. மனசுல 1000 கஷ்டம், யாரு கிட்ட சொல்றது? கஷ்டம் இல்லாத யாரும் இல்லைண்ணா. ஆனா அந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த தீர்வு தான் தெரியலையப்பா. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். தண்ணி தாக்கத்தை என்ன பண்றோம்? தண்ணி குடிக்கிறோம். பசியத்தை என்ன பண்றோம்? சோறு துண்டுறோம். இதெல்லாம் கரெக்ட் தான். என் கவலை போறதுக்கு என்ன வழிய? மத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா அந்த வழி அப்படியே காத்துல பறந்து போயிடும். அப்படியா? அதுக்கு என்னப்பா பண்ணோம்? இப்ப பொங்கல் வருது இல்ல, யாராவது இல்லாத பட்டவங்களுக்கு நீ புடவை வேஷ்டி எடுத்து கொடுத்தோம்னா அந்த கஷ்டம் போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான்பா. கோயில் வாசல் யாரா இருக்கிறாங்களா பாக்குறேன், போய் வாங்கி கொடுத்துறேன். அட நீ ஏன்னா அங்க இங்கன்னு அழிஞ்சுன்னு கிடக்குற? இங்க வாப்பா, இவனை கூட்டின்னு போயிட்டு அங்க துணி விற்கிறாங்க பேர், வாங்கி கொடுப்பா. இது உடம்ப பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா? சொல்லுப்பா. ஆமாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேங்க. போங்க போங்க, இவங்க பொண்டாட்டி அங்கதான் இருக்காங்க, போய் வாங்கி கொடுங்க. எப்படி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக பாடுறா இவனுக்காக. ஏங்க 2 புடவை 2 வேட்டி சட்டை. அண்ணா காசு கொடுத்துருண்ணா. 2 புடவை 2 வேஷ்டி சட்டியா? அண்ணா பொங்கல மாட்டு பொங்கல வருதுலண்ணா. அட வாங்க, அவர் கொடுத்துருவாரு. எவ்வளோப்பா? 2000 ரூபா. இந்த நிம்மதிக்கு அடிக்குமான்னு தெரியல. நமக்கு எதனா உசார் பண்ண கம்மியூரி நானா இப்ப மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிட்டு இருக்குமே. பாரம் எங்க குறைஞ்சியா? பாக்கெட்ல இருக்கிற 2000 ரூபா தான் குறைஞ்சி. என் பொண்டாட்டிக்கு எனக்கு அதனால தான் சண்டையே. என்னன்னா சொல்ற? ஆமாப்பா, என் பொண்டாட்டி பொங்கலுக்கு துணி எடுக்கணும் 5000 ரூபா கொடுன்னு கேட்டா, என் பாக்கெட்ல 2000 ரூபா தான் இருந்துச்சு. அந்த 2000 ரூபா கொடுத்ததுக்கு அசிங்கமா திட்டாப்பா. ஓ, நீ மனசு கவலை தானே சொன்ன? அந்த கவலை தான்பா. நீ அனுப்பிச்சு விட்டு ஒருத்தன் அவனுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலான்னு போறான், 2 துணி எடுத்துக்கிறாங்க. அந்த 2000 ரூபாயும் போச்சு. ஐயோ பாத்தியாடா, 2 துணி உருவின்னு போய்க்கிறான். இப்ப என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவலை, இப்ப பயங்கர கவலை. முடிஞ்சு போச்சு என் சோழி. அடம் கொய்யல, ஒருத்தனை சந்தோஷப்படுத்திட்டு இன்னொருத்தனை கவலைப்பட வச்சுட்டுமே.